இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இந்த பாசிசவாதிகளை நாம் அடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டுடைய உணர்வு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. எங்களுக்கு கட்டமைப்பை அமைக்கிறதுக்கு வேலை செய்பவர்களுக்கு உயர்வு, வேலை செய்யணும்னா நம்மளுடைய இளத்தலைவர் ராகுல் காந்தி ஒரு மீட்டிங் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். எலெக்ஷன் வரும்போது கூட என்ன பண்ணுவோம்னு எனக்கு இருக்கு. முக்கியமான பிரச்சனை என்னன்னா இது என்ன பண்ணணும்னு நமக்கு சொல்றதுக்கு யாரு? அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப காலமாக நாம் கொண்டாடவே இல்லை. அது நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கொள்கை தேர்தல் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நல்லபடியாக முடித்து தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்ணிட்டோம். அது கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு இந்த நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நேரம் இல்லாம நம்ம அதை பேச போறதில்ல. குறிப்பாக இனிமே ஒரு கட்டமைப்பை நம்ம எப்படி முன்னாடி கொண்டு போக போறோம், அதுதான் நமக்கு இருக்கிற சப்ஜெக்டே. தலைவர் அவர்கள் நம்மளை வழிநடத்துவார்கள். அதற்கு முன்னாடி சில ஓவர் விஷயம் நம்ம பேசுறோம். ஒரு அரசியல் கட்சி முன்னே நகர வேண்டும் என்றால் அதற்கு 3 விஷயம் தேவை. ஒண்ணு, நம்மளுடைய கொள்கை தெளிவுன்னு சொல்லுவோம். நம்ம கொள்கை தெளிவு, ஒரு சப்ஜெக்ட்லயும் நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்ற கொள்கை தெளிவு இருக்கணும். அந்த கொள்கை தெளிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த கொள்கையை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு இருக்கு. முதல்ல அது. ரெண்டாவது, கட்டமைப்பு இல்லாமல் நம்ம முன்னாடி போக முடியாது. கட்டமைப்பு என்றால் வெறும் வட்டார லெவல் மட்டுமே கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலும் நம்ம கட்டமைப்பு. அண்ணன் ஆரோன் அவர்கள் சொன்னார்கள், கிராம காங்கிரஸ் கமிட்டி நம்மளுடைய அடிமட்ட கமிட்டி. அதுதான் எங்கேயோ நடுவில் அது பூத் கமிட்டியா மாறிடுச்சு. ஆனா கிராம காங்கிரஸ் கமிட்டி மறுபடியும் உயிர்ப்பித்தால் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டமைப்பு மறுபடியும் உருவாகும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் இந்த கலந்தாய்வு இது எல்லாமே நம்ம பேசுவோம், இதுக்கு முன்னாடியும் பேசுவோம். தலைவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடப்போம். ஆனால் நம்மளுடைய வேர்களில் நமக்கு வலுவில்லை என்றால் மேல என்ன இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. மூன்றாவது ஒரு கட்சிக்கு தேவை தலைமை. இன்றைக்கு ஒரு அருமையான தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவரோட ஆர்கனைசேஷனல் சொல்ல போற கருத்தை மிகவும் தைரியமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவர். ஒரு கட்டமைப்பின் மீது ஒரு நம்பிக்கையும் கட்டமைப்பின் மீது ஒரு அக்கறையும் கொண்ட ஒரு தலைவர். அதனால அவர் இருக்கும்போது மறுபடியும் நம்ம பழைய கதையெல்லாம் பேச முடியாது. இனிமே வேலை 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 செய்பவர்களுக்கு உயர்வு, வேலை செய்யணும்னா பெரிஸ், இப்படிதான் இருக்க போது. அதை நான் அவர் சார்பாக நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு 2 நாள் முன்னாடி நம்மளுடைய இளத்தலைவர் ராகுல் காந்தி ஒரு மீட்டிங் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், இனிமே ரேஸ் ஓடுற குதிரை ரேஸ்ல தான் ஓடும், டான்ஸ் ஆடுற குதிரை டான்ஸ்ல தான் ஆடும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பை சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேலை செய்தால் மட்டுமே. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன, கட்டமைப்பு இருந்தாலும் நான் நிறைய இடத்துல போய் கேட்பேன், உங்ககிட்ட பிளாக் கமிட்டி இருக்கா? பிளாக் கமிட்டி. பூத் கமிட்டி இருக்கா? பூத் கமிட்டி. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியும். கமிட்டி இருக்குது, ஆனா என்ன பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியும். எலெக்ஷன் வரும்போது கூட என்ன பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியும். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இது என்ன பண்ணணும்னு நமக்கு சொல்றதுக்கு யாருமே. அதனால இன்னும் வரும் காலங்களில் மனிதர்களை விட நம்மளுடைய தலைவர்களை விட அந்த வேலை தான் நமக்கு தலைமையா இருக்கும். இந்த வேலையை செய்பவர் இந்த கட்சியின் உண்மையான தொண்டர். அப்படிதான் நம்ம முன்னாடி கொண்டு போகணும். அந்த என்ன வேலையை நம்ம சொல்லணும். வாரம் இல்லை, மாதம் வாரம் நாம் வேலைகளை வரையறுத்து அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த வேலையை செய்யும் பொழுது யாரு செய்யறாங்க, யாரு செய்யல, செய்யறவங்களுக்கு பதவிகள், செய்யாதவங்களுக்கு அது கிடைக்க போறதில்லை. இந்த வழிமுறையை நாம் கொண்டு ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம உழைத்தால் மட்டுமே, இது கட்சிக்காக மட்டுமே சொல்லல, இன்னைக்கு நாட்டுக்கே ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சியில இருந்து. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கொள்கை பிடிப்புக்கான ஒரு பெரிய ஆயுதம் கையில வந்துருச்சு.
என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டம். எல்லாரும் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுதான் நம்ம முன்னாடி போறோம். அந்த யூபிஏ எலெக்ஷன் அப்படியே திரும்பினது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப காலமாக நாம் கொண்டாடவே இல்லை. அது நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு ஆயுதமாக நம்ம கையில வந்திருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இந்த பாசிசவாதிகளை நாம் அடிக்க வேண்டும். அதனால நமக்கு வந்து கொள்கைக்கான கன்ஃபியூஷனும் இல்லை, தலைமை ஒரு பக்கா தலைமை இருக்கு, கட்டமைப்பை அமைப்பது நாம் கடமை. அதனால இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது காங்கிரசின் என்னது ஓட் பேங்க் மட்டும் இல்ல, காங்கிரசின் வேறு இருக்கும் ஒரு மாவட்டம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த பூமியில பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வந்தேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும் இங்க காங்கிரஸ் உணர்வு எவ்வளவு இருக்குன்ட்டு. இந்த மண்ணுக்குள்ள இங்க இருந்து அந்த உணர்வை வைத்துக் கொண்டு நாம் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஆனா கட்டமைப்பு இனிமே வந்து தலைவர்கள் மட்டும் இருக்க போறதில்லை. இல்ல நான் இந்த கமிட்டி தலைவர் அந்த கமிட்டி, அது வலைக்காவ. நமக்கு ஆட்கள் ஒரு கிராமத்திலும் இருந்தால் மட்டுமே நம்ம சொல்ல போற வேலையை அவங்க செய்ய முடியும். அந்த வேலையை செய்தால் மட்டுமே அந்த கமிட்டி சரியா இருக்கா இல்லையான்ற பார்வையும் நாம் பார்ப்போம். எல்லாமே வந்து ஒரு மானிட்டரிங் அண்ட் ஒரு ஃபீட்பேக்கோட தான் இன்னைக்கு நடக்க போகுது. அதனால நம்ம எல்லோருமே இன்னைக்கு ரிசால்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, சரி இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்க இடமே வந்து ஒரு பெரிய வரலாறு இடம். பக்கத்துல இருக்க ஆவடி தான் 1955 70வது காங்கிரஸ் ஏஐசிசி செஷன் இங்கதான் நடந்தது. இந்த செஷனோட முக்கியத்துவம் தெரியுமா? முதல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு சோசியலிஸ்டிக் பார்ட்டி அப்படின்னு டிக்ளரேஷன் இங்கதான் ஆச்சு. பொது உடைமைக்கான ஒரு கட்சியாக இருக்க போகிறது, சமூக நீதிக்கான கட்சியாக இருக்க போகிறது என்று உரக்க ஒரு டிக்ளரேஷன் பண்ணதே இந்த இடம் தான். இங்க இருந்துதான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அதனால அப்படிப்பட்ட ஒரு வரலாறு சார்ந்த ஒரு இடத்தில் இருந்து கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வாக்குறுதி, தலைவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி என்னன்னா, கிராமமாக நாம் கட்டமைப்பை வலுப்படுத்துவோம். இது மட்டும்தான், வேற ஒண்ணுமே கன்ஃபியூஷனே வேண்டாம். ஆளுக்கு நம்மளுடைய ஏரியால இருக்க அந்த கிராமங்கள்ல கிராம கமிட்டியை வலுப்படுத்துவோம். அது எப்படி வலுப்படுத்தணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். நிறைய பேர் கேட்டாங்க, காங்கிரஸ் எப்படி முன்னாடி வரும்? காங்கிரஸ் வந்து பேசிலாம் முன்னாடி வராது, நடந்துதான் முன்னாடி வரும். காங்கிரஸுடைய மொழியே நடைதான். காங்கிரஸுடைய மொழி வந்து பேச்சு இல்லை. அதனாலதான் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி நடந்தேதான் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாரா இல்லையா? 4000 கிலோமீட்டர் நடக்கும் பொழுது நாம ஒரு 40 கிலோமீட்டர் நடக்க முடியாதா? கண்டிப்பாக இப்ப யார் நடக்க போறா, யார் இந்த கிராம கமிட்டிகளை வலுப்படுத்த போறான்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். அவர்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரமும் அவர்களுக்கு ஒரு உரிய பொறுப்புகளும், பதவிகள் அல்ல பொறுப்புகளும் கொடுக்கப்படும். பதவிக்கும் பொறுப்புக்கும் வித்தியாசம். இனிமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பதவிகள் நாம் யாரும் எடுத்துக்கூடாது, பொறுப்புகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். என்னுடைய பொறுப்பு இன்னொருத்தருக்கு போகும்போது அப்படியே நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறது கிடையாது. என்னுடைய பொறுப்பு இன்னொருத்தருக்கு போகும்போது கட்சிக்கு அது வலுவாக நிற்க வேண்டும். அதனால கட்சியுடைய கொள்கை, கட்சியுடைய ஒரு கட்டமைப்பு, இது எல்லாமே நமக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். அப்போ நம்ம வீட்லயே நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா, நீ ஒரு 20 வருஷம் என்ன பண்ண ஒரு கேள்வி இருந்தா நம்ம கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அதனால நம்முடைய ஏரியால, நம்முடைய வீடுகளில், நம்முடைய தெருக்களில் காங்கிரசின் கொள்கையையும் கட்டமைப்பும் நாம் உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்து முன்னே நடந்தால் மட்டுமே காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இந்த நாடும் காப்பாற்றப்படும். தமிழகத்தில் இதைவிட ஒரு அரசியலான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் கட்சியை எதிர்பார்த்து கொண்டு ஆரத்தியுடன் மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு இந்த வாக்குறுதியை நாம் தலைவருக்கு கொடுக்க வேண்டும். தலைவர் நமக்கு எப்படி வழி நடத்துறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடக்க வேண்டும். மேல இருக்கிறத விட நாம வேறுகளில் செல்வதற்கு ஆசைப்படும். இதுதான் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு நான் நம்புறேன், அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னுடைய எலெக்ஷன் நடக்கும்போது ஒரே ஒரு வாக்குறுதி தான் நான் கொடுத்தேன். உங்களில் ஒருவனாகவே நான் இருப்பேன் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்தேன். அது கடைசி வரைக்கும் நான் மாற்ற மாட்டேன். என்னை நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் பார்க்க வேண்டாம். அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் தேவை.
இங்க இருக்க பெருமாள்பேட்டில இங்க இருக்கிற கோயில் குப்பத்துல ஒருத்தனா தான் உங்களுடைய நான் பயணிப்பேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னால் தீர்த்து வைக்க முடியுமா இல்லையோ உங்க கூடவே தோளோடு தோள் நான் நிற்பேன். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம் எல்லோரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு ஒரு முடிவு என்னன்னா, இந்த கட்டமைப்பை நாம் சரி செய்வோம். அதுல ஒருத்தருக்கு இருந்து போகும், மிஸ் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம தேர தள்ள வேண்டிய நாள். நான் தள்ளுறேன்னா அவர் தள்ளுறான்ற முக்கியம் கிடையாது. யார் தள்ளுனாலும் தோல் கொடுக்க வேண்டிய நாள் வந்தாச்சு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னொரு 20 சீட் முன்னாடி ஜெயிச்சிருக்கலாமே சார். ஏன்னா நான் டெல்லியில நான் தாங்க கேம்பெயின் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் இது ஜெயிச்சிருந்தா கூட எங்களுக்கு தேவையில்லை. இது ஆச்சு இல்ல, இன்னைக்கு ஆயிருக்குல்ல, இது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டுடைய உணர்வு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. எங்களுக்கு கட்டமைப்பை அமைக்கிறதுக்கு ஒரு காலம் கிடைச்சிச்சு. இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் கட்டமைப்பை அமைப்போம், அப்புறம் அடிப்போம் 2029. அதற்கு நீங்க எல்லாருமே தயாராக வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் வெளியே இருக்காங்க. வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரையும் உள்ள கொண்டு வருவோம். இந்த கட்டமைப்பை சரி செய்யும். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான். தலைவர் அவர்கள் நம்மளை எந்த மாதிரி வழி நடத்துறாங்களோ அந்த மாதிரி நம்ம முன்னே நடக்க வேண்டும். நம்ம எல்லோருடைய சார்பாகவும் நான் இந்த வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன்.